தண்ணி சரியா ப்ரொவைட் பண்ணாம இருக்கிறது, பார்க்கிங்ல ப்ராப்ளம் பண்றதுன்னு தியேட்டர்ல என்ன ப்ராப்ளம் நமக்கு நடக்குது அப்படின்னு போன வீடியோல பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல ஒரு ஆடியன்ஸா, ஒரு ஃபேன்ஸா நம்ம என்ன பிரச்சனை பண்றோம்? தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நம்ம என்ன தலைவலி எல்லாம் குடுக்குறோம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆஃப் கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், செலிப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல நம்ம பண்ற எல்லா விஷயமுமே தியேட்டருக்கு பெரிய பிரச்சனையா தாங்க அமையுது. அது பாத்தீங்கன்னா நம்ம பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல பாலாபிஷேகம் பண்றேன்ட்டு மேலே ஏறி கீழே விழுவுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நான் இன்னும் அதிகமா செலிப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு ஃபேமிலி ஆடியன்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் இல்லையா? இந்த எல்லா விஷயமுமே தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கண்டிப்பா ப்ராப்ளம் தாங்க. இதனால அந்த தியேட்டரோட ரெப்யூட்டேஷனே பாதிக்கும். என்னப்பா அந்த தியேட்டருக்கு போனா ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்கப்பா, அதை பண்றேன் இதை பண்றேன் நான் ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் அதிகமா பண்ணுவாங்க. நம்ம வேற ஒரு தியேட்டருக்கு போகலாம், நல்ல தியேட்டருக்கு போகலாம், கொஞ்சம் எலைட்டான தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வேற தியேட்டருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா அவங்களோட வசூல், அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது இல்லையா, அது அந்த இடத்துல அவங்களுக்கு டவுன் ஆகும். நம்ம ஆஸ் அ ஃபேனாக நம்ம ஹீரோவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அது இன்னொருத்தங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படிங்கிறப்போ நம்ம அதுலேயும் கான்சியஸாக இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நம்ம அதை குறைச்சிக்கலாம் இல்லையா? நம்ம ஏன் தேவையில்லாமல் தியேட்டருக்குள்ளே போய் பட்டாசு வெடிக்கணும்? இல்லை பட்டாசுங்கிற விஷயம் எதுக்கு ஃபஸ்ட்டு வெடிக்கணும்? ஏன் தேவையில்லாமல் தியேட்டரில் போயிட்டு நம்ம பாலாபிஷேகம் பண்ணணும்? அது ஆக்சுவலாக தேவையா? அந்த ஹீரோஸே என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா, நீங்கள் ஜஸ்ட்டு படம் பாருங்கள் போதும், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் தியேட்டர் ஓனர்ஸுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறப்போ டைம் வேஸ்ட் தாப்பா ஆகுது, உங்களோட காசு தாப்பா வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் பண்ணாதீங்க, சீக்கிரம் ஷோக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம அந்த விஷயம் பண்ணுறோம். ஏன் கேட்டால் ரீசனே தெரியாது. நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம், இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும். அந்த தேட்டர் ஓனரும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்ப்பாங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸாக ஒருத்தவங்க உள்ள வராங்க இல்லையா, அவங்களும் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்ல ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்ததா காரணமே இல்லாமல் சேரை உடைக்கிறது, விண்டோஸை உடைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? படம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனை கிளிக்கிறது அப்படின்னு நம்ம இறங்குவோம். படம் ஸ்டாப் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். எல்லா விஷயத்துலையும் டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறது நடக்க தானே செய்யும். நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா பஸ் ஒரு பிரேக் டவுன் ஆகும், இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகும், பஸ் நிற்கும். அதுக்காக அந்த பஸ்ஸை போட்டு நம்ம டேமேஜ் பண்ணுறதுனால நமக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். இந்த மாதிரி விஷயம் தான் தியேட்டர்லேயே நடக்குது. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் டெக்னிக்கல் ஃபெயிலியருங்கிறது நடக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக நம்மளோட டைமும் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது தான். அதுக்காக நம்ம கோவப்படலாம். கோவப்பட வேண்டிய இடத்துல கோவம் மட்டும்தான் படணும். தப்பான செயல் எதுவுமே பண்ணக்கூடாது. எதுக்கு தேவையில்லாமல் ஸ்க்ரீனை கிளிக்கணும்? அப்படி ஸ்க்ரீனை கிளிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு லாஸ் தானே நடக்குது. அப்படி லாஸ் நடந்தாலுமே நம்மளால் இமீடியட்டாக அடுத்த படம் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒரு ஸ்க்ரீனை கிளிக்கிறதாகட்டும், இல்லை சேரை உடைக்கிறதாகட்டும், விண்டோ உடைக்கிறதாகட்டும், இதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இதை ஒரு ஆடியன்ஸாக நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் சில ஃபேன்ஸ் கண்டிப்பாக இதை தான் பண்ணுறாங்க. ஒரு சீன் போடுறதுக்கோ இல்லை ஒரு ஷோ போடுறதுக்கோ கொஞ்சம் லேட் ஆனால் கூட இமீடியட்டாக அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்கிறது ரொம்ப சகஜம். அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு நார்மல் இயல்பு. நம்மளும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் லேட்டாக வருவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் முன்ன போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஷோவே பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. வரவங்கலாம் வந்துட்டோம், சீட் இன்னும் ஃபில் ஆகலை, நிறைய புக்கிங் ஆகிருக்கு, இன்னும் சீட் இன்னும் ஃபில் ஆகலைங்கிறப்போ நிறைய ஆட் போடுவாங்க. எதுக்குன்னா நம்மளாம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்படி அவங்க சில விஷயம் இனிஷியேட் பண்ணுறப்போ நம்மளும் சில டெக்னிக்கல் ஃபால்ட் நடக்கிறப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல தப்பு இல்லை. அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறது, அப்புறம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருது. ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது தானே நல்லாயிருக்கும். அப்போ தானே ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தானே எடுத்து ஸ்டேட்டஸ் போட முடியும், ஸ்டோரி போட முடியும், அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் ஆக்சுவல் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே மொபைல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போர்டே போட்டிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பைரசி அப்படிங்கிற விஷயத்தை தடுக்கிறதுக்காக. நம்ம கண்டிப்பாக பைரசி பண்ண போகிறதில்ல. ஆனால் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ்னால தான் அந்த இடத்துல பைரசி அப்படிங்கிற விஷயம் நடக்குது. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் மொபைல் வச்சுட்டு உட்காந்துருக்கிறப்போ அந்த இடத்துல யார் பைரசி பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இதுதான் பார்த்தீங்கன்னா பைரசி வளர்கிறதுக்கான ஒரு அடிப்படை அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொபைல் யூஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டாலே இந்த பைரசி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நிச்சயமாக ஸ்டாப் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருது. கண்டிப்பாக அந்த கை குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரதை நிச்சயமாக அலோவ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அந்த கை குழந்தை படத்தை பார்க்க போகிறதும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்க போகிறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காது வலி கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வரும். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, கூட்டத்தை பார்த்து அந்த குழந்தை அழுகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் தேட்டரில் இருக்க அந்த ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அந்த குழந்தையோட காதை பாதிக்கும். அதனால தான் அந்த குழந்தை அழுகும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படம் பார்க்க வந்தவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்படி ஓவராலாக நிறைய ப்ராப்ளம் இருக்கிறப்போ எதுக்கு அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும்? குழந்தை படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வயசு வந்துருச்சுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் கை குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடியதே இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் ஆடியன்ஸாக ஒரு ஃபேன்ஸாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை எல்லாருமே பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவோம், நானும் பண்ணுவேன். ஸோ இந்த தப்பையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு ஆடியன்ஸாக இந்த தப்புமே நம்ம பண்ணுறோம், இதனாலேயும் அந்த தேட்டர் ஓனருக்கு பாதிப்பு இருக்குது, இதனாலேயும் அந்த தேட்டருக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.